CHO டிவியின் ஸ்ட்ரெயிட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஸ்ரீனிவாஸ் குமார் எராபுத்து அவர்கள் குளோபல் வைஸ் பிரசிடென்டாக இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன் என்ற அமைப்பில் பங்கேற்று செயலாற்றி வருகிறார். இந்த அமைப்பானது இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெனட்ரேஷனுக்காக மத்திய அரசின் பல துறைகளோடு இணைந்து செயலாற்றி வருகிறது. குளோபல் வார்மிங், பொல்யூஷன், என்விரான்மெண்டல் கணக்கில் கொண்டு இன்று மத்திய அரசும் உற்சாகப்படுத்தி இந்தியாவில் ப்ரொமோட் செய்து வருகிறது. இது சம்பந்தமான பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இது பற்றி அவரிடம் நாம் பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. நமது அரங்கிற்கு நமது நேயர்களின் பல ஐயங்களுக்கு விடையளிக்க நீங்கள் இன்று வந்திருப்பது. முதல்ல CHO டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் ரொம்ப சிறப்பா ஐம் ஷுர் தட் CHO டிவி வெகு விரைவில் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனாக அமையணும்ட்டு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். IFEVA, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன், இந்த அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதோட நோக்கம் என்ன சார்? பேசிக்கா இதோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம், ஒரு அசோசியேஷன். அதுக்கப்புறம் ஃபேவாவா டெவலப் ஆச்சு, ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன். ஃபேவாக்கு அப்புறம் ஐஃபேவா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு செக்ஷன் 8 கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஐஃபேவா கிரீன் எனர்ஜி ஃபவுண்டேஷன். இத்தனை டெவலப்மெண்ட்ஸ் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்குள்ள நடந்த பியூட்டிஃபுல் ப்ரோக்ரஸ். சார், இன்னைக்கு ஆயில் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர், நாட்டோட முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், இல்லை மக்களோட வாழ்வாதாரத்துக்காக இருக்கட்டும். இந்த ஆயிலை வைத்து உலக அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மாற்று எனர்ஜியாக தான் இன்னைக்கு நம்ம சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்கட்டும், நம்ம அதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்தால் கூட இன்னும் இதை பற்றின பல தகவல்கள் ஒரு காமன் மேனுக்கு உண்டான புரிதல்களில் இல்லை. ஒரு ஐயம் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே ஒரு ஐயம் இருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட லாங்கிவிட்டி. இதை பற்றின நீங்க ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படும் பொழுது அப்ஜெக்ஷன்ஸ் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், IC இன்ஜின்ஸ் பேஸ் பண்ணி பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் பல காலமாக they have been in existence and we should be happy about it initially. இவ்வளோ காலமாக நம்மளுடைய மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் IC இன்ஜின் பேஸ்ட், டீசல் அண்ட் பெட்ரோல் பேஸ்டாக இருந்தது. அதை வச்சுக்கிட்டு we were happily moving long distances. இதெல்லாம் was in progress. காலப்போக்கில் we also understand that இந்த IC இன்ஜின்ஸ்னால எக்ஸாஸ்ட், கார்பன் எக்ஸாஸ்ட் ஹெவியா பில்டப் ஆகிறதுனால, அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் த பீப்புள் தட் கிட்டத்தட்ட 40% ஆஃப் த பொல்யூஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர்ல இருந்து உருவாகுது அண்ட் அபவுட் 60% ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இப்படி இருக்கும்போது ஓவர் பீரியட்ஸ் ஆஃப் டைம் இந்தியாலையும் வேர்ல்ட் ஓவர் தேர் ஆர் செவரல் ரிசர்ச்சர்ஸ், லாட் ஆஃப் சயின்டிபிக் ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் திஸ் வாஸ் very early identified. At least இந்தியாவுக்கோ உலகத்துக்கோ more than 50 years or 70 years also இந்த knowledge இருந்தது. பட் either fortunately or unfortunately அதனுடைய எஃபெக்டிவ் ஆக்ஷன் போதுமான அளவுக்கு எடுக்கலையோன்றது ஒரு கேள்விக்குறி. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்துல யூ நோ அபவுட் குளோபல் வார்மிங், அதனுடைய இம்பாக்ட், அண்ட் ஆர்டிக்ஸ்ல ஐஸ் எல்லாம் கரையிறது, அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி தேர் இஸ் ஆல்சோ நம்ம இங்க தமிழ்நாட்டில் நியர்பை டு சென்னை எப்படி ஒரு காலத்துல மகாபலிபுரம் முழுகிடுச்சோ, தேர் கேன் ஆல்சோ பி அ பாசிபிலிட்டி தட் சென்னை ஆர் மும்பை முழுகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சி லெவலோட ரைஸ் ஆகிறதுனால அந்த கன்சர்ன் இருக்கும்போது நெசசரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன் பல வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டு இருக்கு. பட் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ், ஐ ஹோப் எவ்ரிபடி கேன் கெஸ், இந்த காரணங்களால திஸ் வாஸ் போஸ்ட்போன்ட். அண்ட் எனிவே பெட்டர் லேட் தென் நெவர். பட் ஒரு ஃபேக்ட் தட் ரிமைன்ஸ் இஸ் தட் கிட்டத்தட்ட குளோபல் வார்மிங் அதனுடைய டெம்பரேச்சர் ரீசன்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல ஒரு 0.5% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு 0.5% அது அந்த ரைஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி பிரெட்டி டேஞ்சரஸ். ஸோ பட் எனிவே அந்த அவேர்னஸ் உலகத்துல இருக்கு இப்போ. அண்ட் recent times, in the last 10 years, the talk about EV and parallelly about alternative energy transportation solutions, hydrogen, sodium, graphene,
So there are lots of research that's going on. And I pray and wish that pollution reducing transportation solutions வந்து எவ்வளவு சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஐ திங்க் உலகத்துக்கு வந்து இட் will be safe and satisfactory on one side. இது நடக்கும்போது parallelly இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கூட parallel-ஆ குறையும். This is my wish. இப்போ நம்ம பொல்யூஷன் சொன்னா வெறும் வெஹிக்கிள்னால ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியோட இருக்கக்கூடிய பொல்யூஷனும் இருக்கு, அதை நம்மளும் கன்சிடர் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்? இண்டஸ்ட்ரினால வரக்கூடிய பொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்கு. டெஃபினெட்லி மனிதன் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். ஆனா ஏன் நினைக்கிறது இல்லைன்றது வந்து that remains a delicate question. And usually என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா basically capitalist economy-ல and moreover when you develop something as an industry, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்டோட பூதாகரமா ரொம்ப பெருகும்போது what would happen is அந்த இன்வெஸ்ட்மெண்டோடைய ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கணும் and multiple profits என்ஜாய் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல certain old technologies வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள். I think this is one of the causes for problems. So அதுக்கு நான் எப்பவுமே என்னுடைய பெட் தாட் என்னன்னா predominant industrial cultureல இருந்து அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல especially where டெக்னாலஜியோடைய பூம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு and communications is also very fast, very effective. முன்னாடி மாதிரி ரொம்பவும் மூடி மறைச்சு நம்ம வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி அவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகும்போது அந்த டெக்னாலஜியோடைய பெனிஃபிட்ஸ் அதனுடைய பலன் வந்து மக்களுக்கு சேரணும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் நியூ அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அது விரைவில் இன் ஷார்ட் சக்செஷன் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா ஐ திங்க் வில் பி ஏபிள் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் போத் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் அண்ட் இன் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். இப்போ இந்த அமைப்பு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன் டெல்லியிலிருந்து இயங்குது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இதோட அமைப்புகள் விரிந்திருக்காது. ஆல்மோஸ்ட் about 60% of the states of India we already have a decent presence. And நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ ரீசெண்டா எங்க சேர்மன் டாக்டர் ஷைலேந்திர சரோஜ் அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. and that is called Bharat Maha EV Rally. இந்த ரேலி வந்து உலகத்திலேயே it is going to be the longest electric vehicle rally and இந்தியானுடைய மிகப்பெரிய prestigious ரேலியா இருக்க போகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட we are going to cover 21,000 kilometers 100 நாட்கள்ல covering all the states and the union territories of India. Only thing is that our prayer is climatic condition நல்லா இருக்கணும். So ரொம்ப abnormal climatic condition இருக்கும்போது maybe we will have some difficulties, but otherwise the target is to reach every state and the union territory of India. 21,000 kilometers is a world record. This is what we are going to achieve. The world recordங்கிறது கின்னஸ் ரெக்கார்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கிறதா இல்ல அது ஃபர்ஸ்ட் டைம்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டகரியில வந்து 21,000 கிலோமீட்டர்ஸ் இந்த உலகத்துல யாருமே இதுவரை பண்ணது. இப்ப இந்த பாரத் மகா ராலி இவி ராலி எப்போ தொடங்குது சார்? செப்டம்பர் 9th இந்தியா கேட் டெல்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி the convoy will go towards சண்டிகர், காஷ்மீர், லே லடாக், அப்புறம் வந்து பேக் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்து வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தென் கேரளா அண்ட் அகைன் ரிவர்ஸ்ல கர்நாடகா, கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரா அப்படியே டிராவல் பண்ணி ஃபைனலி ஜெய்ப்பூர் அண்ட் பேக் டு த பெவிலியன் டெல்லிக்கு ரீச் ஆயிடுவோம். செப்டம்பர் 9th ஸ்டார்ட் ஆகிற இந்த ரேலி அபவுட் டிசம்பர் 18th வந்து டார்கெட் டேட் ஆஃப் க்ளோசிங். And we are looking forward for the Union Transportation Minister, the dynamic and wonderful Sri Nitin Gadkari ji and the band of central ministers and the Chief Minister of Delhi, Rekha Gupta ji. இவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். That is on the inaugural and closing ceremony அன்னைக்கு our wishes for the great Prime Minister of India, Sri Narendra Modi ji, to come to the occasion. Wow. Then it will be a great occasion for every electric vehicle lovers. Yes. And this is definitely a proud occasion. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா this electric vehicle culture and alternative energy transportation solution வந்து it is giving the great opportunity to reduce the pollution. இது மாத்திரம் இல்லாம through our Bharat Maha EV Rally நம்ம எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் கவர் பண்றதுனால what is happening is this is almost like a national integration program. Certainly. And definitely India needs more and more such occasions where we all feel that oneness. Every state of India should feel that oneness. And அதுக்கு இந்த மாதிரி programs வந்து more often and more regularly பண்ணால் need not be a rally.
Yeah. But anything that is connecting the whole of India, Yes. அது பண்ண I think the culture of oneness will start improving. So அப்படி improve ஆகும்போது I don't think பவர் ஷேரிங்கோ இல்லை வாட்டர் ஷேரிங்கோ இந்த மாதிரி எலிமெண்ட்ரி மேட்டர்ஸில் நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுக்க மாட்டோன்றது என்னுடைய கருத்து. You are spreading this message through our channel, sitting in the Center for Hindu Oneness studio. But thank you, sir. At the same time, because I'm a lover of Cho Ramaswamy, the great personality. I also remember என்னுடைய childhoodல Cho Ramaswamy கிட்ட கூட நான் சில prizes எல்லாம் வாங்கியிருக்கிறேன். Oh, great. And you know what kind of a personality he is. So he was very influential in some of the political improvements and political transformation of India. Very incidentally, unga title Cho TV ன்னு சொன்ன உடனே CHO, sir. So அது CHOன்றது அப்புறம் தெரிஞ்சது. So this is Center for Hindu Oneness. But at the same time, to all the viewers, நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நீங்க Center for Hindu Oneness ன்னு போட்டுட்டீங்க. What about the other religions, Muslims and Christians? அவங்களுக்கு ஏதாவது அந்த போதுமான இடம் இருக்கா இல்லையான்றது. Concept of our Center for Hindu Oneness is, by and large, Hindu community is divided by language, divided by caste, divided by even party. Right. They are not united when it is needed. Right. So what we felt, there must be a place or organization to make them unite and together work for the welfare of the community. The media is such thing. So our media name we have kept in that aspect. So what I really appreciate is Hindus உடைய togetherness-உம் அந்த oneness culture create பண்றதுக்காக உங்களுடைய central focus. Yes. And since the Christians and the Muslims are also very much integral part of this country, they are also absolutely welcome. For us, what we say, formerly they are Hindus. Right. And maybe the Christians and the Muslims should help the oneness of the Hindus also. I will tell you, sir, the idea is, generally in Tamil Nadu, if you say Hindu, there is a lot of agitation is there. Right. I wanted to make it that it's a proud moment for people to say, I'm a Hindu, I'm an Indian, I'm a brothers and sister of the other communities. And I want the Muslims and Christians also to be proud Muslims and Christians. And the only request and only appeal is that I think all the Hindus, Muslims and Christians, we have a history here in India, and the unity of the Hindus, Muslims and Christians in India is very, very important. காரணம் என்னன்னா, அந்த oneness culture கண்டு நம்ம இந்தியால achieve பண்ணிட்டோம்னா, I believe the Prime Minister's vision of oneness in the world can be proved. No, this India is unity in diversity. Absolutely. இங்க வந்து by and large வந்து கம்யூனிட்டிஸ்குள்ள டிஃபரன்சஸ் கிடையாது. இங்க பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ்னால இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய அஜிடேஷனா ஒரு சில பேர்களால கட்டமைக்கப்பட்டு தொடர்ந்து அது வந்து மீடியா மூலியமாக அது வந்து பெருசாக்கப்படுது. பாரத் மகா EV ராலி பத்தி நம்ம சொன்னீங்க. நீங்க இந்த மாதிரி இத்தனை ஸ்டேட்ஸை வந்து இது கிராஸ் பண்ணி 21,000 கிலோமீட்டர்ஸ் வந்து போகுது, இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி மிக்க மகிழ்ச்சி சார். பட் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு ஸ்டேட்ஸை கிராஸ் பண்ண போறப்ப இதுல என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க? அதாவது we are open to any EV vehicle. அந்த EV vehiclesல கார்ஸா இருக்கலாம், இல்ல 2-wheelers, bikes, scooters, auto, அதுக்கப்புறம் it can also be a truck, light commercial vehicles, buses, எல்லா categories of vehiclesum participate பண்ணலாம். You also have EV tractors இருக்கு, heavy trucks இருக்கு. So lots of applications. இன்னும் சொல்ல போனா EVல வந்து aeroplanes are getting ready, and ships are also, certain segments of the ship is also electric. So new information supported. And you know that railways, trains on electric, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். So electric in every sphere of transportation வந்து நடந்துருக்கு. And steadily by and by, இந்த வாட்டி வந்து we are open and we invite all the EV vehicles. Only thing is that excuses, non-EV vehicles வந்து இந்த rallyல we are not including. And any EV vehicle of any category can participate. அப்படி பண்ணும்போது we have also taken up the challenge of 21,000 kilometers இல்லையா. ஐடியலி ஸ்பீக்கிங் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா we do not have a total charging infrastructure. We should agree and accept that. But every year progress பார்த்தீங்கன்னா more and more charging points வந்து increase ஆகிட்டே இருக்கு.
For example, the latest development is Prime Minister has announced almost like 72,000 charging points. And adukku vandu Bharat Heavy Electricals Limited, BHEL, has been made the nodal center, and avanga vandu or central app create panni they are going to monitor the progress of all these charging points. Idu one part of the development. The other part is இப்போ நம்ம வந்து EV vehicles வந்து long distance யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மார்ட் டிராவலிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 250 கிலோமீட்டர்ஸ் or 300 or 400 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு ஸ்கோப் இருக்குன்னா you must plan your trip in such a way that நீங்க சேஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அதுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து again ரீசார்ஜிங் பண்ணி அந்த ரீசார்ஜிங்ல வந்து you have the fast chargers and the slow chargers. நைட் டைம்ல வந்து ஸ்லோ சார்ஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டே டைம்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்ல ஆன் த வே ஆன் த ரூட் எங்கெங்க சார்ஜஸ் அவைலபிள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நைட் ஸ்டேல நம்ம எங்க தங்க போறோமோ அந்த இடத்துல ஸ்லோ சார்ஜஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த காம்பினேஷன்ல போனா we can do a very safe traveling. இது ஒரு பெரிய அவேர்னஸா கூட இருக்கும் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய மித்து, இதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இதனுடைய சென்ட்ரல் பர்பஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 3-fold 4-fold கூட சொல்லலாம். எப்படின்னா the first part is consumers and customers வந்து EV பத்தி ஓரளவுக்கு தெரியும், and இந்த ரேலி மூலியமா we are going to convey lots of information about EV. Consumers வந்து they will become more and more knowledgeable about EV. ரெண்டாவது வந்து we want to remove the fear, அவங்க கிட்ட இருக்கிற பயங்கள் அதை போக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம். எக்ஸாம்பிள், one of the major fear கன்சியூமர்ஸ்க்கு இருக்கிறது பேட்டரி ஏதாவது பிளாஸ்ட் ஆயிடுமா, இல்ல லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி பண்ண முடியும். So these are the usual fears of them. And இப்ப just now I told about the long distance, and அது வந்து கார்ல. For example, 2-wheeler எங்களோட வருதுன்னு வச்சுக்கோங்க. Preferably say to begin with நம்ம பைக்ல தான் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஐசி இன்ஜின்ஸ்ல போறாங்க இல்லையா? இதுல எப்படி பண்ணலாம்னா we can do a battery swapping. ஸ்பேர் பேட்டரிஸ் ஒரு 2-3 வச்சுக்கிட்டு, and if நம்ம மூவ் பண்ணும்போது அந்த பேட்டரி சார்ஜ் டவுன் ஆன உடனே ரெண்டாவது பேட்டரி அதுல போட்டு நெக்ஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ல இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். So like that, there are several combinations that we can try and keep moving on. So this is as far as the charging part is concerned. So அடுத்தது வந்து மேஜர் question of ஏதாவது பிளாஸ்ட் ஆயிடுமான்றது. இந்த பிளாஸ்டிங் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா the lithium ion cells that are majorly used in the battery, இதனுடைய சோர்ஸ் வந்து சைனால இருந்து வருது. சரி, ஓகே. அந்த சோர்ஸ் பாயிண்ட்ல வந்து நம்மளுடைய நாட்டை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம நாட்டுல வந்து ரிச்சஸ்ட் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புளும் இருக்காங்க, புவரஸ்ட் ஆஃப் த புவரஸ்ட் பீப்புள் கூட இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி லோவர் செக்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சீப்பா ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த சீப்பா வண்டி கிடைக்கிறதுக்கு அதுக்கு தேடும் போது அதுக்கு சம்பந்தப்படுற ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, வெரி சீப் வெஹிக்கிள்ஸ் அவங்க கொடுக்கும் போது அது சைனால இருந்து சோர்ஸ் பண்ணும்போது sometimes they make a compromise on the battery. So such batteries may go into a trouble or problem. So இதுதான் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து we want to convey. When you talk about cheap vehicles, don't go to deadly cheap. அது வந்து ரொம்ப மட்டமான ரொம்ப சீப் ரேட்ல வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போயிடாதீங்க. The quality of the battery is also quite important. You won't mistake me asking this question. Yes, sir. If you said that customers please don't go to the cheaper vehicle. Right. As a Federation of Electric Vehicle Association, உங்களோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கு, என்ன மாதிரி ப்ரொடக்டிவ் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க டுவர்ட்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் அ சீப்பர் வெஹிக்கிள்? ஏன்னா பிகாஸ் இந்த மேனுஃபேக்சரர்ஸோ இந்த செல்லர்ஸோ டெஃபினட்டாக வந்து ஏதோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஒரு அசோசியேஷனோட இருப்பாங்க இல்லையா? ஸோ யூ கேனாட் மேக் தெம் டு கம் டு அ ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல்டு வெஹிக்கிளுக்கு வர முடியாதா? இந்த சீப் வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ண முடியாதா? இல்லை, எப்போவுமே ஒரு நியூ ப்ராடக்ட் ஒரு நியூ ஸ்கேல் டெவலப் ஆகும்போது தேர் வில் நேச்சுரலி பி அ ரஷ். இப்போ ஒரு விஷயத்துல வந்து ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச்ல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா மோர் அண்ட் மோர் பிளேயர்ஸ் வில் கம் அண்ட் டெஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் ரைட் நவ். அண்ட் ஓவர் பீரியட்ஸ் ஆஃப் டைம் காலப்போக்கில் என்ன ஆகும்னா த பேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் த புவர்லி மெயின்டைன்ட் ஆர் த புவர் சர்வீசஸ் கொடுக்குறவங்க வந்து கொஞ்சமா ஈஸ் அவுட் அண்ட் ஃபேஸ் அவுட் ஆகிறதுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும். So that will start compensating. But and also at the same time, நாங்க வந்து we are International Federation of Electric Vehicle Association. So as an association, நாங்க we have to be connected with the central government, the state governments, and the big manufacturers of EV, MSMEs, and the smaller ones like the Lagu Udyog. இவங்க அத்தனை பேரோடையும் நம்ம டச்ல இருப்போம். And at the same time, we will also be in touch with the dealers, distributors, agents, and also the consumers.
Okay. நம்மளுடைய அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இஸ் யூஸ்வலி மெனி ஆஃப் தீஸ் அசோசியேஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஓரியன்ட் அண்ட் த டீலர் நெட்வொர்க் ஓரியன்டா இருந்தா we are covering the complete ecosystem. Okay. ஈவினுடைய டோட்டல் ecosystem வந்து நம்ம கவர் பண்றோம். அதனால என்ன ஆகும்னா we will go deeper into the subject. அந்த சப்ஜெக்ட் டெப்த் நம்ம பார்க்கும்போது what is good for people, what is safe for people, what are the problems of the industries, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், how do we represent it with the government, அவங்களோட எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்ன்ற ஒரு டோட்டல் ecosystem நம்மளுடைய சேர்மன் டாக்டர் ஷைலேந்திர சரோஜ் அண்ட் நம்ம பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் மிஸ்ரா அண்ட் செவரல் திங்கர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சாமியல் வர்கீஸ் சொல்லி மும்பையில் இருக்கிறாரு. He is an extraordinary battery specialist. So அந்த மாதிரி there are several people in our organization. இவங்க எல்லாரும் உட்கார்ந்து periodically we are thinking, we are planning and we are developing. And also for your information, a very very wonderful IFAVA Tamil Nadu chapter is also getting evolved. நம்மளுடைய new president Thiru Sharfuddin is an young and a dynamic personality. இவர் வந்து he is working towards coordinating with the several EV players of Tamil Nadu. Okay. And we also have Thiru Farooq, and Farooq is a specialist in what is called as Kento Kaizen. அவர் வந்து he has had his experience on triple country management system, India, Korea and Japan. So அந்த knowledge எல்லாம் gain பண்ணி he has developed what is called as Kento Kaizen. இந்த மாதிரி பல மாடல்ஸை வந்து நம்ம incorporate பண்ணி இதுல we are really building up a beautiful ecosystem. And இதனுடைய result வந்து probably in another 1 year to 2 years periodல I think people of India will understand. So இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா I think every player in the EV industry, right from the manufacturer, dealer, distributor, agent, and also the consumer. இது மாத்திரம் இல்லாம the youth of India, the children of India, the women of India, the PWDs, people with disabilities, even say transgenders, அத்தனை பேரு கூட they can become members of IFAVA. Okay. And we are ready to work for the complete ecosystem and for the welfare of people of India and the humanity in the world. Great news. நானே கேட்கணும்னு நினைச்சேன். Thank you, sir. ஸோ தமிழ்நாடு சாப்டர்ல இணையணும்னு நினைக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா டீலர்ஸாக இருக்கட்டும், ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காமன் பீப்புளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷஸ் இந்த ப்ரோக்ராம் முடிவில் கொடுக்கப்படக்கூடிய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். And we also want Cho TV to be one of the major media player for IFAVA. It's pleasure, sir. Definitely. And I think this is one of the early interviews. Yeah, we are committed to promote the green energy and your mission and vision. Right. Definitely. Because future generationுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்ப நமக்கு இந்தியா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி, கிரீன் எனர்ஜிக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிரீன் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றது, நம்ம எதிரில் ஒரு கிரீன் பிளான்ட் இருக்கு. And this is all reminding me one more very important point about Bharat Maha EV Rally. இதுல வந்து வெறும் 21,000 kilometers for 100 days covering all the states and union territories. அது மாத்திரம் இல்லாம IFAVA has taken a commitment for planting 1 crore tree saplings. Wow. And இதுவே வந்து ரொம்ப பெரிய நியூஸா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. எப்படிப்பா பண்ண போறீங்க? என்ன ஒரு சில பேர் வந்து என்ன கதை விடுறீங்களா, இல்ல மக்களை வந்து ஒரு கிறிஸ் கிராஸ் பண்ணி ஏதாவது ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் போடுறீங்களான்னு கேட்குறாங்க. My answer to such people is that personally I feel that we have delayed the process of global climate warming. It is long overdue. என்னை பொறுத்தவரையிலும் this problem should have been solved at least about 30 to 50 years back. அதனுடைய prime focus அதில் வச்சு அதை ரெடியூஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் I think we should have been in a very safe domain. அது பண்ணாத பட்சத்துல unless we do some aggressive working, I think there is no sense, and I think we are not doing a good service for the future generation. Yes. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து my direct appeal and direct demand to the people of India and the rest of the world. If you really are very caring and you are loving your children and the grandchildren,
every Indian and every human being in this world have to plant one sapling per year and take care of that. Idu panna, we can easily touch 140 crores and 800 crores. And for your information, my dear friends of Cho TV and the whole world, my next point is, after the reasonable success of 1 crore plantations, எங்களுடைய next target is to announce 140 crore plantations. அது ஏன் அந்த தைரியத்திலையும் அந்த தெனாவட்டிலையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம்னா, we have a great Prime Minister, Sri Narendra Modi ji, and we also have wonderful chief ministers in all the 28 states and the 8 union territories. Yes, I think everybody can do it. But my only appeal is, ஏதோ மரக்கண்ணன் வெக்கறோம்னு சொல்லி கணக்குக்காக போட்டோ செஷன்ஸ்க்காக இல்லாம அதை நல்லபடியா பராமரிச்சு உண்மையாவே we should achieve at least 90% results in what we are planting. This is my request to the people of India and the rest of the world. இந்த பாரத் மகா ஈவி ராலி இது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து கிராஸ் பண்ணி வரப்போகுது இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல எதுவும் நீங்க வந்து இதுக்குண்டான ப்ராசஸ் எதுவும் கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்களா? அங்கேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதா? தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து இப்போ ஐஃபேவா வந்து அவ்வளோ பெரிய டீமா இல்லாம இருந்தா கூட we have put in tremendous efforts. அங்க இருந்த some strategic people, they have done tremendous work since month of April. So அதுல till date I'm very very happy to inform you all that கிட்டத்தட்ட 25 central ministries டச் பண்ணோம். பிசிக்கலா போய் பார்த்திருக்கோம். அவங்கள letters forward பண்ணோம். Letters have gone to the Prime Minister, President, the Council of Central Ministers. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னர்ஸ்க்கும் போயிருக்கு and state ministersக்கும் போயிருக்கு, concerned ministersக்கு. And one beautiful development that happened in the journey the environment, forest and global climate ministry of the central government, they have sent a beautiful letter to IFAWA, and the content of the letter is they are willing to give full support for the plantation program of IFAWA. Great. And they have already started sending letters to all the state forest departments. Wow. They have taken the initiative Great. to send the letters and asking the forest departments to support IFAWA in this initiative. Great. And what I wish to tell you is, IFAWA is an initiator for this plantation program and the widening of electric vehicles utility in this country. And IFAWA does not want to take all the credit for this work, but IFAWA would like to be a very good initiator in this exercise and let the credit for that go to every member, every citizen of India and the world. Whoever will come forward for the plantations, whoever will start buying electric vehicles, whoever is concerned about reduction of pollution, you are a hero in this process of transformation. Well said, sir. நீங்க இந்த சொன்னதை தொடர்ந்து நான் வந்து இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இந்த ரேலி நடக்கிறப்ப இங்கே லோக்கலி இங்கே இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப், ரோட்டேரியன், இந்த மாதிரி என்வரான்மெண்டல் கன்சர்ன் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் இவங்களோடலாம் ஏற்கனவே ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்கீங்களா? இல்லை அவங்க விருப்பப்பட்டு உங்களோட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து? ஆக்சுவலா எங்களுக்கு ஏகப்பட்ட ஆசையும் கொள்ள ஆசை இருந்தது. So that, as I already told you, in the rally மூலமா we can create a wonderful national integration and a global integration. ஏன்னா ஒரு பக்கம் வந்து we are reducing the pollution, and the pollution reduction it is required for every human being in this world. So that is good enough to join or combine every element of the society, right from the central government, the President of India, to the ordinary man on the road. அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வாய்ப்பை வந்து நாங்க எடுத்து மக்களுக்கு சொல்லும் போது, பிகாஸ் திஸ் இஸ் நார்மலா ஒரு ரேலின்னு பார்க்கும்போது வண்டி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாகிங் ஆஃப் செரமனி இருக்கும், அதுக்கப்புறம் வெறுன்ட்டு வண்டிக்கு போக ஆரம்பிக்கும், ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் வித்தின் அ ஷார்ட் டைம் இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் த ஹாப்பினஸ் இன் த ரேலி அப்ரோச். ஆனா அன்லைக் த டிபிக்கல் ரேலி மெத்தட், நம்ம இங்க என்ன பண்றோம்னா ரேலி என்ற டெர்மினாலஜியை யூஸ் பண்ணி the convoy is going to start from Delhi. Okay. அதுக்கப்புறம் இந்த 100 daysல கிட்டத்தட்ட 100 ஸ்டாப் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. அதாவது அந்த 100 ஸ்டாப் பாயிண்ட்ஸ் எதர் நைட் ஸ்டேவா இருக்கலாம், இல்லாட்டி டேல வந்து போய் அந்த ஸ்பாட்ல சேரலாம். ஸோ லைக் தட் there will be ஸ்டாப் பாயிண்ட்ஸ். இப்போ நல்லா நீங்க கவனமா வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த ரேலியோடைய பர்ஃபெக்ட் ஷேப்பிங் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு
நாட் ஓன்லி பாரத் மகா இவி ரேலி அப்படி இல்லாம இது பாரத் மகா இவி மேளாவா கூட பண்ணிருக்கலாம். அந்த பாரத் மகா இவி மேளாவை எப்படி பண்ணிருக்கலாம்னா, எவ்ரி பார்ட் ஆஃப் இந்தியா அவங்க சௌரியத்தை பொறுத்து கியாஸ்க், ஒரு சின்ன கியாஸ்க்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்பரல்லா, அப்புறம் ஒரு டேபிள் சேர் போட்டு அங்க என்ன ப்ரமோஷன் நீங்க பண்றீங்களோ, வெதர் இட்ஸ் இவி ப்ரமோஷன் ஆர் எனி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதனுடைய ப்ரொமோஷனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன கியாஸ்க்ல இருந்து எந்த சைஸ் ஆஃப் கியாஸ்க் கூட எல்லாரும் செட் பண்ணலாம். இப்போ கூட இட் இஸ் நாட் வெரி லேட். ஐ அப்பீல் டு ஆல் த EV manufacturers, dealers, distributors, agents and everyone, EV manufacturing sector or the non-EV manufacturing sector. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, non-EV manufacturing sectorல உள்ளவங்க, அதனுடைய dealers and distributors கூட they also have a responsibility to reduce the pollution. True. So யாரு வேணாலும் இந்த மாதிரி ஒரு கியாஸ் டெவலப் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியானுடைய வேல்யூ ப்ராடக்ட்ஸ், நம்ம பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி சொல்ற மாதிரி மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ப்ரமோட் பண்ணி ஒரு பாரத் மகா இவி மேளாவா ஆக்கிடுங்க. திஸ் இஸ் மை பெஸ்ட் அப்பீல். அண்ட் யார் அந்த கியாஸ்கை வைக்கிறீங்களோ, வாலண்டரியா ஐஃபேவாக்கு உங்களால் ஆன ஏதாவது டொனேஷன்ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸோ நீங்க பண்ணீங்கன்னா, நாங்க நினைக்கிற டெடிகேட்டட் சர்வீசஸை இன்னும் கூட அழகா, இன்னும் கூட பியூட்டிஃபுல்லா பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எதுக்கு இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, ஐ திங்க் இந்தியா ஹாஸ் பீன் டிபெண்டிங் மோர் ஆன் சைனா. I have no problem about connecting with China. Why? Because Prime Minister Shri Narendra Modi ji சொன்ன மாதிரி நாம the whole world is one ன்னு சொன்னா, I think even China is our brother and Pakistan is also our brother. அதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா நாளைக்கு இப்போ அமெரிக்கா பண்ற மாதிரி ஏதோ சாங்ஷன்ஸ் கொடுக்கறதோ இல்ல ஏதோ இன்னொரு நாடு ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் இந்தியா India, in my opinion, is a mighty country. We can't bow down for any whims and fancies of anything. So அந்த self-sufficiency India achieve பண்ணலாம். And India has got the brains and the capabilities in that scale. ரொம்ப அழகா டீடைல்டா நீங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம CHO TV நேயர்கள் இந்த ராலி சமயத்தில் இதை பயன்படுத்திப்பாங்கன்னு நம்புகிறேன். நம்ம சார்பாகவும் நம்ம அன்பு நேயர்களுக்கு வேண்டுகோள், பாரத் மகா இவி ரேலி நம்ம தமிழ்நாட்டில் வர்றப்ப லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், இல்லை என்வரான்மெண்டல் கன்சர்ன் இருக்கக்கூடிய NGOஸாக இருக்கட்டும், ரொட்டேரியன்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியோட முடிவில் கொடுக்கப்பட நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பார்ட்டிசிபேஷனை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த ரேலியோட ஒவ்வொரு சக்ஸஸும் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் தெரிவிக்க கடமைப்படுறேன். எனக்கு ஒரு அடிஷ்னல் ரிக்வெஸ்ட், இதில் ஒரு ரெலவெண்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிங்க. இப்போ ரேலியோடைய பிரைமரி ரன் a few vehicles ரன் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் எங்கெங்க ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கோ இல்லை ஃபினிஷ் பாயிண்ட், அதாவது நான் 100 ஸ்டாப் பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, சென்னையோட என்ட்ரி பாயிண்ட்ல we request as many local EV vehicles, the private owners இல்ல டீலர் or distributor இல்ல manufacturer, vehicle owners, exactly. And அப்புறம் for example இங்க லோக்கலா EV 2-wheeler manufacturer இருப்பாங்க அல்லது 3-wheeler manufacturers இருப்பாங்க. they can't come for long distances. சென்னையோட பார்டர்ல நாங்க எங்க என்ட்ரி ஆகுறோமோ அந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ரேலியா என்ட்ரி ஆயிடலாம். and you can be with us till the end of the. ஆமா, நாங்க மறுபடியும் எக்ஸிட் ஆகும்போது you can see us off at the boundary. Yes. or உங்கள ஒரு சில பேர் ஒரு 100 kilometers எங்களோட வரேன், ஒரு 300 kilometers எங்களோட வரேன்னா please do come. Let us happily travel together and make EVs and alternative energy transport solutions quite popular. Well said, sir. International Federation of Electric Vehicle Association அப்படிங்கிறதுல இந்த இன்டர்நேஷ்னல் இந்த வேர்டுக்கு உண்டான குளோபல் பிரசன்ஸ் நம்மளோட அசோசியேஷன் இருக்கா? சரி, primarily நீங்கள் CII, அசோஷாம், FICCI இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they're all very, very big and very old organizations. And they have a very broad objectives and they're doing wonderfully well. But IFEVA is currently a dedicated organization for electric vehicles and alternative energy transport solutions. So, அப்படி இருக்கும்போது and it is only about 5 years இந்த 5 years கூட டெவலப் ஆன ஆர்கனைசேஷன்.
ஸோ இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ், பேனல் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பல ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் wherever possible we used to get connected to the governments and we used to share our opinions about the developments of the electric vehicle sector. Okay. இதை பண்ணிட்டு இப்போ now the next phase of developmentல we want to go very intensive in the expansion of IFEVA throughout the nook and corner of the country. Okay. அது எப்படி பண்றதா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, we want to have representatives in every pin code of India and also every village of India. For example, இந்தியாவில் வந்து about 6,60,000 or 70,000 villages இருக்கு. ஒவ்வொரு வில்லேஜில் வந்து ஒரு ஐஃபேவா ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குன்றது வந்து எங்களுடைய நோக்கம். ஸோ அந்த லெவலில் டெவலப் ஆகும்போது I think we would have done an intensive representation of IFEVA personalities all over the country. Okay. But then you can imagine whether it is a dealer or a distributor or anybody or a manufacturer, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு சௌரியமாக இருக்குன்றது. அது மாத்திரம் இல்லாமல் we can also promote value products as per the Prime Minister's vision, make in India products நம்ம parallel சப்போர்ட் பண்ணி இது ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் வந்து ஷேப் ஆகிறதுக்கு மேபி another 1 year, maximum 2 years. ஓகே. பட் அதுக்காக இன்டர்நேஷனல் அரேனால வந்து நாங்கள் ஸ்லோ பண்ண போகிறது இல்லை. சரி. ஆல்ரெடி we have got a symbolic presence in about 5 countries. There is some element of presence in Japan, Korea, Malaysia, Africa. இந்த மாதிரி நாடுகளில் வந்து about 5 countries வந்து we have got a presence. For example, the president of South Africa IFEVA is none other than the advisor. Earlier, he was the advisor to Nelson Mandela himself. And his name is Sri Ajay Suklal. And Ajay Suklal odia brother da Anil Suklal. He is the ambassador of South Africa for India now. So, andha mari reputed people are also with us. And stage by stage, step by step, நம்ம இந்தியாவில் வந்து என்ன மாடலில் டெவலப் பண்ணுறோமோ the same model we are going to develop elsewhere. And one more point I want to add is, we have also signed up with an organization called MIE in Dubai. Dubai MIE is developing 4 international events, EV events. ஆல்ரெடி மே மாதத்தில் வந்து ரியாத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அக்டோபரில் வந்து ஷார்ஜாவில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, நவம்பரில் மொராக்கோவில் இருக்குது, அண்ட் டிசம்பரில் வந்து கென்யாவில் இருக்குது. Okay. So we are an MOU partner for MIE and ரீசெண்டாக துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லேருந்து கூட எனக்கு கால் வந்திருக்கு. Okay. So already people are getting to know about IFEVA's presence and several calls have started coming. Okay, sir. நிறைய தகவல்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷனை பற்றியும் இந்த பாரத் மகா இவி ரேலி பற்றியும் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம நேயர்களுக்காக. உங்களோட இந்த மகாபாரத் இவி ரேலி வெற்றியடையவும் உங்களோட உயர்ந்த நோக்கமான 1 கோடி மரம் நடும் முயற்சியும் வந்து வெற்றி பெற CHO டிவியின் சார்பாக வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ரெக்கார்டிங் வந்து ஐ திங்க் இந்த மிடில் ஆஃப் த நைட், அதாவது இந்தியாவுக்கு வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் வந்து 12 மணிக்கு கிடைச்சதோ இந்த ரெக்கார்டிங் கூட அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ தேங்க் த பேனல், த சப்போர்ட் பேனல் பிஹைண்ட் த கேமரா. நீங்கள்லாம் தூங்காமல் வந்து இதை கவர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் திஸ் ஷுட் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட், எஃபெக்டிவ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் சோ டிவி வந்து என்ன பாப்புலாரிட்டி ஐஃபேவாக்கு பண்ண போகிறதோ, I think மிக விரைவில் வந்து the other TV channels of India and the world also should come forward and we should really expand IFEVA to every nook and corner of the world. எதுக்கு இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, the reason is we are working for pollution reduction and the global warming. So that is the responsibility for every human being in this world. So உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் and also சோ டிவியோட நேயர்களுக்கு வந்து நன்றி. And please keep supporting us. Please keep subscribing these things and then support in every aspect. Thank you so much. Thank you so much. Thank you. அன்பு நேயர்களே, CHO டிவியின் ஸ்ட்ரைட் டாக் நிகழ்ச்சி மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு விரைவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.
बढ़ चला है भारत EV की ओर, जीरो एमिशन हर सांस में शोर।